சிஎஸ்கே மஞ்ச சொக்கா என்னங்க இப்படி பண்ணிட்டாங்க உங்களை? என்னங்க அது இப்படி ஆயி போச்சு? படுவாதீங்க எல்லாருமா சேர்ந்து உங்களை இந்த நிலைமை. சிஎஸ்கே ஃபர்ஸ்ட் மேட்ச் நான் அந்த பரிதாபங்கள் சிஎஸ்கே ரோஸ்ட்ன்ற இந்த வீடியோவில் போட போகிறோம். பார்க்கறது முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். நான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நண்பா. இந்தியாவை விட்டு கொடுத்து சஞ்சு சாம்சன் எடுத்தீங்க. நானும் சஞ்சு சாம்சன் எடுத்து சரி பரவாயில்லப்பா ஏதோ பண்ணுவார். ஏன்னா T20 வேர்ல்டு கப்பில் நல்லா ஆடினார். இந்த மேட்ச் நல்லா ஆடுவாருன்னு நினச்சேன். சேட்டன் வந்தல்லே சேட்டை பையன் வந்தல்லேன்னாங்க. நான் சேட்டை பண்ணிட்டு போயிட்டாப்ல வந்தாப்ல ஒரு 2 நிமிஷத்துல போயிட்டாப்ல. அப்ப ருத்ராஜ் கேப்டன் நான் கார்னர் பாருங்க, அப்பா தரமான நாக்குங்க. அதுதான் நான் எனக்கு தெரிஞ்சு சிஎஸ்கேனால பெஸ்ட் நாக்கு நம்ம ருத்ராஜ் தான் நினைக்கிறேன். ஐயோ கேப்டனா இருந்துட்டு வர டக்குன்னு போயிட்டேன். ஸ்வீட் சாப்பிட போறோம். இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, நம்ம ஆயுஸ் மாத்திரை ஒரு சின்ன குழந்தை ஒன்று வாங்கி வச்சிருக்காங்க. அந்த மாத்திரை அந்த குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாத்திரை போடுறது மறந்துருச்சு போல. உடனே அவுட் ஆகிட்டு குடுகுடுன்னு போய் மாத்திரை போட்டு போய் உக்காந்துருச்சு. நான் ஆச்சரியப்பட்டேன். மேட்ச் பார்க்கறது பரிதாபமா இருந்துச்சு. சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது எனக்கெல்லாம் சிரிப்பா இருக்கு. இன்னொரு பக்கம் என் ஃப்ரெண்டு வந்து காலையில வந்து நான் ஆர்சிபி பத்தின மேட்சோட ரிவ்யூ போடும்போது என் ஃப்ரெண்டு வந்து காலையில் கலாய்ச்சான். நான் ஈவினிங் மேட்சை பார்த்துட்டு ஃபோன் பண்றேன், ஃபோனே எடுக்கல. பையன் அப்சண்ட் ஆயிட்டான். சிஎஸ்கே டீம்ல யார் யார் ஆடுவாங்கன்னு நினைச்சாங்களோ அவங்களாம் யாருமே ஆடலை. ஒரு ஃபாரின் பிளேயரு ஆல்ரவுண்டர் வந்து இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த டீம்ல வந்து விளாட்றாரு. ஃபர்ஸ்ட் மேட்ச் விளாட்றாரு. அவர் தான் ஒரு அப்படி இப்படி தட்டிக்கிட்டே ஒரு 120 வர்றதுக்கு காரணமாகவே இருந்தாரு. அடிக்கலனா சிஎஸ்கே நிலைமை ரொம்ப பரிதாப நிலைமை இருக்கும். மேட்ச் ரொம்ப விறுவிறுப்பா போயிட்டு இருக்கா. அந்த விறுவிறுப்புல கொஞ்சம் தண்ணி குடிக்கலாம். பாட்டில் எடுக்கிற அப்போ ஒரு விக்கெட், பாட்டில் எடுத்து தண்ணி குடிக்கிற அப்போ ஒரு விக்கெட். சும்மா விக்கெட் போயிட்டே இருக்கு. தரமுறை விக்கெட் டக் டக் டக்குன்னு போயிட்டே இருக்கு. அப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே ஃபர்ஸ்ட் ஹாஃப் டக்குன்னு முடிஞ்சிருச்சு. மேனேஜ்மெண்ட் பார்த்து ஒரு கேள்வி கேட்கணும். ஏன்னா ஜடேஜா இந்த ரெய்னா அந்த மாதிரி ஆளுங்களாம் எடுத்து வெளியே போட்டு நீங்கள் வந்து சின்ன சின்ன பசங்களாம் எடுத்து டீமுக்குள்ள போட்டு வச்சிருக்கீங்க. அவனுங்களாம் என்ன ஒரு ப்ரெஷர் ஹேண்டில் பண்ண தெரியுமா? ஜடேஜா அளவுக்கு ஒரு குவாலிட்டியாக பிளேயிங் பண்ண எதுவுமே தெரியாது. சின்ன சின்ன பசங்கள்லாம் வந்து அந்த ஆயுஸ் மாத்திரைலாம் பார்த்தியா ஒரு ரன் கூட அடிக்கல, போய் மாத்திரை வேணும் போய் உட்காந்துட்டாப்ல. அந்த மாதிரி சின்ன சின்ன ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத பசங்களை எடுத்துகிட்டு வந்து போட்டு ஏன்டா சிஎஸ்கே மனத்தை நீங்களே கொலைத்துறீங்க. டோனி இல்லாமல் நாங்கள் ஜெயிக்க முடியாதுன்னு சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாம் முட்டு கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. டோனி இல்லாமலே நீங்கள் நிறையவே ஜெயிச்சிருக்கீங்க. ஒரு தாட்டி வந்து டோனி வந்து சப்ஸ்டியூட்டாக வந்து உட்காந்துருக்கும் போது நம்ம சுரேஷ் ரெய்னா தான் வந்து கேப்டன்ஷிப் பண்ணியிருக்காப்ல. அந்த மேட்ச் நல்லா சூப்பராக வின் பண்ணிங்க. நீங்கள் முட்டு கொடுக்கணுன்ற கோசரமே சோசியல் மீடியா ஃபுல்லாக பார்த்தா இப்படி டோனி இல்லை நான் தோத்துறோம், டோனி இல்லை அதெல்லாம் தோற்று 2 வாரம் வந்து டோனி வர மாதிரி 2 வாரமும் தொடர்ந்து தோத்துருவீங்களா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா மாதிரி இல்ல. சிஎஸ்கே வந்து ஆர்சிபி சொல்ல வச்சிருவானுங்க. ஆர்சிபி கூட 49 ஆல் அவுட் ஆனாங்க. இதுக்கு இது எவ்வளோ பரவாடா அப்படின்னு வந்துருவானுங்க. ஆமாடா 49க்கு ஆல் அவுட் ஆகணும். ஆனால் 49 ஆல் அவுட் ஆனவங்கிட்ட தான் டிஃபெண்டிங் சாம்பியன் பட்டம் வந்து இருக்குது. உங்கள்கிட்ட இல்லைல்ல. நீங்கள் 5 வருஷம் கப்பு ஜெயிச்சிருக்கீங்க. அந்த 5 வருஷம் கப்பு ஜெயிச்சு எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சமாச்சும் காட்டணும்ல. என்னடா முரட்டு முட்டுவானுங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் 5 கப்பு வச்சிருக்கோம்னா நீங்கள் 5 கப்பு ஜெயிச்சுட்டு பேசுங்கடா அப்படின்னு ஒரு முட்டுவாங்க. நீங்கள் 5 கப்பு ஜெயிக்கிறது எத்தனை வருஷம் ஆக போகுது? ஒரு கப்பு ஜெயிக்கிறதுக்கு 14 வருஷம் வந்து ஆயிடுச்சு. இன்னொரு கப்பு ஜெயிக்க எத்தனை வருஷம் ஆக போதோன்னு ஒரு முட்டுவானுங்க. டே அதை நான் கேட்கல. இந்த மேட்ச் நீங்கள் தோத்துருக்கீங்க. அதை விட்டு தான் நான் உங்கள்கிட்ட கேட்டேன். ஆனால் இப்போ இந்த தருணத்தில் இந்த தோல்வி உங்களுக்கு எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு அதுதான் தேவை எனக்கு. அதுக்காக நீங்க அழுவக்கூடாது. இல்ல நீங்க அழுவுறீங்க. இல்ல சார், இல்ல கண்ணு கலங்குது. என்னது அப்படின்னா டோனி வந்து வருவாரா அப்படின்றது கேள்விக்குறி தான். டோனி வந்து விளையாட மாட்டாரு. நீங்க என்ன பண்றீங்கன்றத அந்த மேட்ச்ல வந்து பாக்குறேன்டா. இந்த மஞ்சள் சக்காக்காரங்களை முடிக்கிறோம், கப் எடுக்கிறோம். முக்கியமா அவங்களுக்கு தெரிஞ்ச ஆர்சிபி ஃபேன்ஸுக்கு யாரோ இருந்தாங்கன்னா, உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாரோ ஆர்சிபி ஃபேன்ஸ் இருந்தாங்கன்னா இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணி நம்ம ஃபேன்ஸ் நம்ம ஆர்மியை வந்து சப்போர்ட் பண்ண சொல்லுங்க. அதே மாதிரி இங்க இருக்க இந்த வீடியோ பாக்குற எத்தனை பேருக்கு ஆர்சிபி பிடிக்கும் அப்படின்ற ஒரு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுவாங்க. எனக்கு தெரியும் எத்தனை பேருக்கு ஆர்சிபிக்கு பிடிக்கும் அப்படின்ட்டு. விராட் கோலி எத்தனை பேருக்கு பிடிக்கும்ன்றது கமெண்ட் பாக்ஸ்ல யாருக்கு எந்த டீம் பிடிக்கும்னு உங்களுக்கு எந்த டீம் பிடிக்கும் அந்த டீம் கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு ஆர்சிபி எப்பயுமே ஃபார் எவர் இந்த ஆர்சிபி தான். அண்ட் தென் நாளைக்கு பார்க்கலாம்.